வணக்கம். ரேடியோ மன்னார் செய்திகள். ராமேஸ்வரம் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்து வெளியான புதிய தகவல். ராமேஸ்வரம் தலைமன்னாரிடையே கப்பல் போக்குவரத்தை தொடங்க தமிழக அரசின் சிறு துறைமுகங்கள் துறை வாயிலாக 118 கோடி ரூபாய்க்கு திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தமிழகத்தின் தனுஷ்கோடியில் இருந்து இலங்கை தலைமன்னார் வரை 1914 முதல் கப்பல் போக்குவரத்து நடந்து வந்தது. கடந்த 1964 ஆண்டு வீசிய கடுமையான புயல் காரணமாக தனுஷ்கோடி கடலுக்குள் மூழ்கியது. ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையிலான கப்பல் போக்குவரத்து இலங்கை போர் காரணமாக 1984 ஆண்டு மத்திய அரசால் நிறுத்தப்பட்டது. அதன்பின் கப்பல் போக்குவரத்து தொடக்கப்படவில்லை. ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு கப்பலில் 1 மணி நேரத்திற்குள் சென்றுவிட முடியும். அங்கிருந்து இலங்கை தலைநகர் கொழும்பு செல்ல தொடருந்து வசதி உள்ளது. இதனால் விமான பயண செலவு பெருமளவு குறை. எனவே ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையே கப்பல் போக்குவரத்தை தொடக்க தமிழக சிறு துறைமுகங்கள் துறையின் கீழ் இயங்கும் தமிழக கடல்சார் வாரியம் வாயிலாக திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக 118 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மத்திய அரசிடமிருந்து இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை. இதனால் அடுத்த கட்ட பணிகள் தொடங்குவதில் இழுபறி நீடித்து வருகின்றது. இதுகுறித்து மாநில சிறு துறைமுகங்கள் துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது: தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு கப்பல் இயக்க ராமேஸ்வரம் தலைமன்னார் துறைமுகங்களை சீரமைக்க வேண்டும். ராமேஸ்வரம் துறைமுகத்தை சீரமைக்க 6.24 கோடி ரூபாயில் மத்திய அரசு வாயிலாக பணிகள் நடந்து வருகின்றன. தலைமன்னார் துறைமுகத்தை இலங்கை அரசு இன்னும் மேம்படுத்தவில்லை. இதனால் மத்திய அரசு தாமதம் செய்து வருகின்றது. மேலும் மத்திய அரசு வாயிலாக இத்திட்டத்தை சாகர்மாலா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. எனவே திட்ட மதிப்பீடு தயாரித்தும் அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டம் மற்றும் அனைத்துலக செய்திகளையும் மற்றைய தளங்களில் வருவதற்கு முன் www.radiomannar.lk எனும் எங்களுடைய தளத்தில் பார்வையிடலாம். இந்த தகவலை மன்னார் மாவட்டத்தில் இருந்து வெளி மாவட்டங்களிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் உங்கள் உறவுகளுக்கு தெரியப்படுத்துங்கள். மறந்துவிடாமல் ரேடியோ மன்னார் எனும் எங்களுடைய முகநூல் பக்கத்தினை லைக் செய்யுங்கள்.